நம்ம எல்லாருக்குமே கூகுள் பே தெரியும். பணத்தை அனுப்புறதுக்கும் வாங்கறதுக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆனா அந்த கூகுள் பேல சில அசத்தலான அம்சங்கள் இருக்குன்னு பல பேருக்கு தெரியவே தெரியாது. ஏன் உங்களுக்கு கூட தெரியாம இருக்கலாம். கவலையப்படாதீங்க, இந்த வீடியோல அந்த 5 விஷயத்தை பத்தி தெளிவா சொல்றேன். நம்பர் 1, ஆட்டோமேட்டிக் பேமெண்ட். நெட்ஃபிளிக்ஸ், ஸ்பாட்டிஃபை, யூடியூப் பிரீமியம், ஜியோ சினிமா மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஸ்க்கு ஒவ்வொரு மாசமும் தனியா பணம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா ஜிபேல ஆட்டோ பே செட்டிங் போட்டுட்டா உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் பணம் தானாகவே டெபிட் ஆகிடும். ரெண்டாவது, யாருக்காவது பணம் அனுப்பும்போது அந்த டிரான்சாக்ஷன்ல ஒரு சிறிய குறிப்பை நீங்க எழுதிக்கலாம். வீட்டு வாடகை, சாப்பாடு பில், அது மாதிரி குறிப்பு போட்டுட்டா பிறகு பார்த்தா அந்த பணம் எதுக்காக அனுப்பணும் அப்படின்றத ஞாபகத்துல வச்சுக்க முடியும். மூன்றாவது, பில்ல ஷேர் பண்றது. நண்பர்களோட வெளியே போய் சாப்பிட்ட பிறகு யாரு எவ்வளவு கட்டணும் அப்படின்னு சண்டை இல்லாம ஜிபேல பில் ஸ்பிளிட் போட்டுக்கலாம். ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணிட்டு மொத்த பில்லு எவ்வளவு ஆச்சு அப்படின்றத நீங்க போட்டுட்டா யாருக்கு எவ்வளவு ஷேர் அப்படின்றத அதுவே உங்களுக்கு காமிச்சிடும். இதுவும் ஒரு சூப்பரான ட்ரிக் தான், மறக்காம யூஸ் பண்ணி பாருங்க. நாலாவது, உங்க பேங்க் அக்கௌண்டின் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க வேற எந்த ஆப்ஸும் உங்களுக்கு வேணாம். ஜிபேலயே கட்டண முறைகள் சென்று உங்க வங்கியை தேர்வு செஞ்சு யூபிஐ பின் போட்டா உடனடியா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸை உங்களால பாத்துக்கவும் முடியும். அஞ்சாவது, ரிவார்ட்ஸ் மற்றும் கேஷ்பேக். இபி பில், மொபைல் சார்ஜ் மாதிரி சில பரிவர்த்தனைகளுக்கு ஜிபே உங்களுக்கு ஸ்கிராட்ச் கார்டுகளும் தரும். அதை யாரும் ஸ்கிராட்ச் பண்ண மறந்துடாதீங்க. சில டைம்ல உங்களுக்கு நல்ல ஆஃபர்லாம் கிடைக்கும். கூகுள் பே அதிகமாக யூஸ் பண்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க.